மக்களே, இன்னைக்கு சண்டே எபிசோட்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்றத ப்ரோமோ படியும் பார்க்கலாம். 2-3 விஷயங்கள் கேட்காம விட்டுருக்காங்களோ அப்படின்றதையும் அந்த ப்ரோமோ பேஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியுது. அது என்னவா இருக்கும்ன்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக்கே போடாம பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் 3 ப்ரோமோ வந்துச்சு. அந்த 3 ப்ரோமோல பாத்தீங்கன்னா மொதல் ப்ரோமோ சூப்பர் டீலக்ஸ் vs பிக் பாஸ். ஒரு பக்கம் சூப்பர் டீலக்ஸுக்கு எந்த மாதிரி பவரை யூஸ் பண்ணணும், அவங்க கரெக்டா அதிகாரத்தை பயன்படுத்தினாங்களா இல்லையா, அதை எந்த ரீதியில பயன்படுத்தணும்ன்ற மாதிரி ஒரு சில அட்வைசஸ் கொடுக்க போறாங்க. அது இந்த மாதிரிலாம் பயன்படுத்திக்கலாம், இன்னும் ஃபோர்ஸா நீங்க இறங்கலாம். அந்த ரூல்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. உங்க ரூல்ஸே உங்களுக்கு புரியாம ஒரு கேமை விளையாடிட்டு இருக்கீங்க, அதை நீங்க ஒழுங்கா புரிஞ்சு இன்னும் வேலை வாங்க வேண்டியது தான் இருக்கு அப்படின்றது இன்னும் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு அறிவுரை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது, பிக் பாஸ் வீட்டாருக்கு நீங்க என்ன மாதிரி இருக்கணும், என்னென்ன வேலைகள் பண்ணணும், நீங்க உங்களோட இது என்ன அப்படின்றதையும் திரும்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த பேசிஸ்ல தான் அதுவும் அமைஞ்சிட்டு இருந்தது அந்த ப்ரோமோ. இது ஒண்ணு. ரெண்டாவது எதுக்கு இந்த ஃபாலோவர்ஸும் இன்னொரு பக்கம் ஏட்ரஸ்ன்ற டாபிக்கே எனக்கு தேவையில்லாத டாபிக் மாதிரி தான் தெரியுது. பட் இது பிக் பாஸ் தமிழ்ல நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம் தான், புதுசான ஒரு விஷயம் கிடையாது, வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே இந்த ஒரு டாஸ்கை வச்சு கொளுத்தி போடுவாங்க. அந்த கொளுத்தி போடுற முயற்சியில் தான் இங்க நடந்திருக்கு. அதுல வேற ஏதாவது வச்சு கொளுத்தி போட்டிருக்கலாம், இதை வச்சா கொளுத்தி போடணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த டாஸ்க் நடக்க போது அதுல ரிசல்ட் எய்தர் பார்வதி வர போறாங்க இல்ல கமருதீன் வர போறாங்க. அந்த மோஸ்ட் ஏட்டட் பர்சன், மோஸ்ட் ஃபாலோவர்டு பர்சன் திவாகரன் தான் இருக்கும். இது ரெண்டும் நம்ம ஆப்வியஸ்ல தெரிஞ்ச விஷயம், வேற எதுவுமே இல்லை. அடுத்ததா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன, கெமி கேட்டாரா, கெமியோட இஷ்யூவை கேட்டாரா, அந்த வயிறு மேட்ரு இதுவாச்சா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். அது இது வரைக்கும் கேட்ட மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் தெரியல, ப்ரோமோவும் தெரியல. அது எப்படிமா நீ எதிர்பார்க்கற, நேத்தே நீ பாத்தியா? நேத்து நீ பார்க்கும்போது வெட்டிடுவனா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த தள்ளி விட்டுறது, காரி துப்புனது, இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் பேசின கமருதீனுக்குமே பெருசா ப்ரோமோ செக்மெண்ட் எதுவுமே வரல. வந்தது கமருதீனோட ப்ரோமோ, ஆனா அந்த டாபிக் கேட்கற மாதிரி ப்ரோமோ வரல. ஸோ அப்படியாப்பட்ட அந்த 2 இஷ்யூக்கே ப்ரோமோ வராத போது இதுக்கெல்லாம் ப்ரோமோ வருமா? ப்ரோமோவே வரலன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு பெருசா விசாரிச்சிருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார், ஷட்டில் ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு அர்த்தம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படிதான் வச்சுக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் கெமி மேட்டர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், கேட்காம போயிருக்க மாட்டாரு. ஏன்னா இது ஒரு பெரிய சீரியஸான சென்சிட்டிவான ஒரு மேட்ரு. அது கேட்ட வேண்டிய கட்டாயத்தில் விஜய் சேதுபதி இருக்காரு, ஒரு தீர்வும் கொடுக்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா அந்த தீர்வு கொடுப்பாரு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த தீர்வு இருக்காது அப்படின்றத வேணா நான் தெளிவா சொல்லிக்க முடியும், மக்களே சொல்லிக்க முடியும். ஸோ பெருசா எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. கெமிக்கு ஒரு பெரிய எச்சரிக்கலாம், அதை இப்படி பார்த்து பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், இதனால எவ்வளவு பெரிய இது இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாரு நம்புறேன் அப்படின்றது தான் பாயிண்ட். இது ஒண்ணா. அடுத்து நீங்க எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன, உப்பு மேட்ரு. உப்பு போட்டது யாரு? அது பல பேருக்கு வீட்டுக்குள்ள அன்னைக்கு நந்தினி கண்டனுக்காக இப்படி பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. ஆனா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் கொஞ்சம் கூட யோசிக்காமையே இருந்திருக்காங்களான்னு பாருங்களேன். ஹைலைட்டு, ஒரு பக்கம் உப்பு இப்படி போட்டு ஃபுட்டை வேஸ்டேஜ் பண்ணியிருக்காங்களே, அப்போ மறுநாள் அந்த ஃப்ரைடே எபிசோட்ல டிஸ்கஷன் நடக்கும். ஃபுட்டு கம்மியா இருக்கு, இதெல்லாம் கம்மியா இருக்குன்னு டிஸ்கஷன் நடக்கும்போது இந்த இடத்துல ஒரு வேலிடான கேள்வியை கேட்டிருக்கலாமே. இந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் மிச்சு இவ்வளவு நியாயமா பேசக்கூடிய நபர்களே, இப்படி ஃபுட்டை பத்தி இவ்வளவு தெளிவா பேசக்கூடிய நபர்களே, இதுல உப்பு அள்ளி போடுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கு, சாப்பாடு வேஸ்டா போகுதுன்னு அப்ப உங்களுக்கு தெரியலையா, அப்போ உங்க கண்ணுக்கு புரியலையா அப்படின்ற மாதிரி சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து எவனாவது எழுந்து கேட்டிருந்தானா ஃபயரை விட்டுருக்கலாம். அதை கூட யோசிக்க தெரியாம டம்மி பீஸா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. இப்படி அவங்க கேட்கலன்னா 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு அதை மறந்துருக்கணும், ஓகே, ஒன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கணும். இது நிஜமாவே அவங்க உப்பு போட்டிருக்காங்கன்றது நிஜமாவே அவங்க நம்பிட்டு சரி ஓகே ஏதோ தெரியாம நடந்திருக்கு போல அதனாலதான் நம்பி இருக்கணும். ஓகே, ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுக்கு சரி அப்படின்னு விட்டுருக்கலாம், இல்ல மறந்துருக்கலாம் அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஒண்ணு தெரியாது, ரெண்டாவது மறந்துருக்கலாம் அப்படின்றதான் கன்சிடர் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா அந்த பாயிண்டை ரைஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அதை கேட்காம விட்டுருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஒருவேளை விஜேசி நீங்க அதை கேட்கணும், உப்பு மேட்டரை கேட்டே ஆகணும், இல்ல உப்பு மேட்டர் நாங்க கேட்க மாட்டோம், அதை கேட்காம தவிர்த்து விட்டார்கள் என்றால் அவங்க சீரியஸா ஒருத்தரை காப்பாத்துறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். யார அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம கனி அக்காவை தான். ஏன்னா கனி அக்காவுக்கு பிக் பாஸ் வந்ததுல இருந்து என்னென்ன பண்ணியிருக்காரு நீங்க எடுத்து பார்க்கணும். வந்த முதல் நாளுக்கு கைத்தட்டல, அந்த லெட்டர் ஓபன் பண்ணாங்கன்ட்டு. 2வது நாள் சீக்கிரமா குளிச்சிட்டீங்க கனின்ற ஒரு கைத்தட்டல பாராட்டுகள் கொடுத்தாங்க, 2 ஆச்சு.
மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் நாமினேஷன் ப்ராசஸ்ல குட் ஜாப் கனி அப்படின்ற மாதிரி பிக் பாஸும் கனியை பாராட்டினார். அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத கனிக்கு பாராட்டினார். கன்ஃபெஷன் ரூம் போன கனிக்கு என்ன கனி சமையல் ரூம்ல மட்டும் தான் இருப்பீங்களா, வேற எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னும் போது பண்றேன் பிக் பாஸ், இதெல்லாம் பண்றேன், அதுதானே வந்திருக்கீங்க அப்படின்னு கனி வந்து அந்த உப்பு மேட்டர்லாம் யோசிச்சு உப்பு போட ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் சொன்னாரு, கனி போட்டாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. அப்ப இவ்வளவு நடக்குது. வீக்கெண்ட்லயும் கனிக்கு இவ்வளவு கிளாப்ஸ் ஏன் வந்துச்சுன்னு பல பேருக்கு புரியல. நீங்களும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன் இதுதான் காரணமா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வீக்கெண்ட்லேயே இப்படி நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு வரப்ப கனி அக்கா என்ன பண்ணுவாங்க? இப்போ கனி அக்காவோட டாபிக் ஓப்பன் பண்ணுவாங்களா? கனிக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் இருக்கணும்ன்றது கிரியேட் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி காய்கள் நகர்ந்து கொண்டே வருகிறது. அதன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உப்பு மேட்டர் விசாரிச்சிருப்பாங்கன்னு தோணுதா? எனக்கெல்லாம் தோணல மக்களே. சீரியஸா உப்பு மேட்டர் விசாரிச்சிருக்க மாட்டாங்களேன்ற மாதிரி தோணுது. ஏன்னா கனி அக்கா இன்வால்வ் பண்ணலாம் அந்த மேட்டரை கேட்டிருப்பாங்க. கனி அக்கா இருக்கிறாங்க. இப்ப கேட்டா கனி தானே பிளான் போட்டுது, உப்பு போடலாம் இதெல்லாம் பண்ணலான்னு. விக்ரம் சொல்ல கனி எக்ஸிக்யூட் பண்ண, அதுல ஓவர் ஆக்டிங் பண்றது பிரவீன் ராஜும், அதுக்கு மேல இது சாப்பாடு எவ்வளவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசின ஆதிரை கொண்டு இருக்காங்கல்ல, அதை எப்படி எடுத்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு வேலை அதை குறும்படம் போட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் பிச்சு காமிச்சு விட்டா பிச்சுக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. தெலுங்குல பண்ணுவாங்க, மலையாளத்துல பண்ணுவாங்க, தமிழ்ல நாங்க குறும்படமும் போட மாட்டோம். ஏன்னா குறும்படம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தினாவே எங்களுக்கு அலர்ஜி. வீடியோ போடுன்னு கூட சொல்லலாம், அதை கூட சொல்லிட்டு போட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் பண்ணலாம், பட் அதை கேட்கலன்னா மிக மிக வருத்தமா போயிடும் அப்படின்றதான் பாயிண்ட். அப்ப எதுக்கு ஃபேவர் பண்றாங்கன்னு நீங்க நோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? பிரவீன் காந்தியோட எலிமினேஷன் நடந்து முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட முடித்துக் கொள்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பை கைஸ்.